இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற செய்தி என்னது? சாத்தானுக்குரிய அடிமைத்தன வாழ்வுகள். இந்த சாத்தானுக்குரிய அடிமைத்தன வாழ்வுகளை நம்ம அநேக இருக்குது, சில வகைகளை நம்ம தெரிந்து வைத்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த சாத்தான் மையமாக மனுஷனை அடிமைப்படுத்த பார்க்குது. மனுஷனை அடிமைப்படுத்துன்றதுக்காக அவன் அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம தொடக்கத்தில் மத்தேயு அதிகாரம் 4 1-11 வரைக்கும் படிப்போம். மத்தேயு அதிகாரம் 4 1 படிப்போம். தொடர்ந்து படி. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனை எப்பொழுது சோதித்தான்? ஆவியானவரால் நடத்தப்பட்டு பாலைவனத்தை கொண்டு போய் உபவாசத்தோடு ஜெபித்தார். 40 நாள் உபவாசத்தோடு ஜெபித்தார். ஆமென். அந்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு உபவாசத்தோடு ஜெபித்து அவர் பசியாக இருக்கிற நேரம். அப்போ இந்த மாம்சத்துக்கு பசி இருக்கு. 40 நாள் அவர் சாப்பிடலாம், ஒன்றும் குடிக்கலை. இந்த மாம்ச பலவீனத்தை பார்க்குறான். அவருக்கு மாம்சத்தோடு இருக்கிறார். அவர் வெறுமையாய் பிறந்தார், இப்பொழுது வல்லமையாக இருக்கிறார். அன்னை மரியாளுக்குள் வெறுமையாய் பிறந்தார். எம்டி காட், எம்டியாக வந்தார், வெறுமையாக்கப்பட்டு வந்தார். அப்போ அவன் சோதிக்கலை. ஆனால் இப்பொழுது வல்லமை பெற்று அவர் மைட்டி காட், இப்பொழுது மைட்டி வல்லமையாக போகிறார். ஆவியான நடத்தப்பட்டு வல்லமையில் போகிறார், வல்லமையில் ஜெபிக்கிறார். அப்போ மனுஷன் மாம்சத்திலோடு இருக்கும் போது சாத்தானோட சோதிக்கலை. அநேகரை சாத்தான் சோதிக்கிறது இல்லை. ஆமென். உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை சாத்தான் சோதிக்கிறது இல்லை. அவனுடைய மாம்சமே அவனுக்கு சோதிக்குது. அதனால் சாத்தான் தெரியும், அவனுடைய உடலை அவனுக்கு சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம எதுக்கு போய் சோதிக்கணும்னு சொல்லி சாத்தான் மாம்ச மனுஷர்களை போய் சோதிக்கிறது இல்லை. அவர்கள் நலமாகவே இருக்கிறார்கள். அவர்களை அவன் சோதிக்கிறது இல்லை. ஆனால் அவர்களை காலி பண்ணிடுறான், அழிக்கிறான். திடீர்னு நேரம் வந்தவுடனே, அவனுக்குரிய நேரம் வந்தோடனே அந்த நேரத்தை பயன்படுத்தி அவர்களை அழித்து விடுவான். அவர்களை சோதிக்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், ஆவியில் நிறைந்த பிள்ளைகள், ஆவியை பெற்ற பிற்பாடு தான் சாத்தான் சோதிக்க வருவான். இயேசு கிறிஸ்து ஆவியானவரை பெற்ற பிற்பாடு தான், அந்த வல்லமை கொண்டவராய் போகும்போது தான் அவன் இப்போ சோதிக்க வருகிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்போ சோதிக்க வருகிறான்? ஆவியானவரால் நடத்தப்படும் போது அவன் சோதிக்கிறான். என்ற சோதனையை பார்க்குறான். முதல் ஒரு உடலில் பசி இருக்குது. நம்முடைய இல்லாத ஒன்று சோதிக்க நிறைக்க மாட்டான். என்ன பலவீனம் இருக்குது, அதான் உங்களை பாட்டில் பாடினேன். பலவீனங்கள் என்னவென்று அவன் தெளிவாய் அறிந்து கொண்டு அந்த பிசாசு அந்த பலவீனத்தை கொண்டு அந்த மனுஷனை சோதிக்கிறான், அந்த மனுஷியை சோதிக்கிறான். ஹல்லேலூயா. சாத்தான் எந்த மனுஷனையும் வேற ஒன்றை கொண்டு உங்களை சோதிக்க மாட்டான். உங்கள்கிட்ட என்ன பலவீனம் இருக்கு, அதை நீங்கள் ஜெபத்தில் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ஆவியான உங்களோடு இருப்பார். ஆனால் அந்த பலவீனத்தை கொண்டு சோதித்தா அவன் அந்த பலவீனத்தை கொண்டு உங்களை ஆவியானவரிலிருந்து பிரிக்க முடியும், நம்மளை ஆவியானோடு பிரிக்க முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்மகிட்ட என்ன பலவீனங்கள் இருக்குது,
நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கணும். உங்கள் பலவீனத்தை கண்டுபிடிச்சி ஜெபம் பண்ணி அந்த பலவீனத்தில் நீங்கள் வெல்லும் போது சாத்தானை வெல்ல முடியும். இப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் பசியாக இருக்கிறன்னு கண்டுபிடிச்சான். அப்போ அந்த சோதனையிலேருந்து மனுஷன் அப்பத்தினால உணவு நாளில் உயிர் வாழுகிறது, தேவனுடைய வார்த்தையால் உயிர் வாழுகிறான்னு சொன்ன உடனே அவன் வசனத்தை கொண்டு தான் பேசினான். ஹல்லேலூயா. சாத்தான் எவ்வளோ தெளிவாக இருக்கிறான்னா, இந்த வேத வசனத்தை கொண்டு புரட்டுகிறவர்கள் இன்றைக்கி அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களை புரட்டி தனக்கு ஏற்ற மாதிரி போதிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. போதிக்கிறவர்கள் கூட சொல்கிறேன். அப்போ மக்கள், விசுவாசிகள், அந்நியர்கள், தேவ வசனத்தை தெரியாதவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை புரட்டி கொள்ள வேண்டாம். ஆமென். எந்த வசனம் தங்களுக்கு தேவனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த வசனங்கள் இருக்கணும். அவருக்கு ஏற்றது மாதிரியே அந்த வசனத்தை நாம் தியானிக்கணும். அவருக்கு இது விருப்பம், அந்த வசனத்தின்படி நான் செயல்படுகிறது அவருக்கு விருப்பமாக இருக்கிறதா? இந்த வசனத்தை கொண்டு தனக்கு விருப்பமான காரியங்களை எதையாவது கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ல. ஆமென். இப்போ முதல் சோதனை அவன் உணவிலை சோதித்தான். இரண்டாவது சோதனை லூக்காலையும் மத்தையிலும் மாறுபட்டிருக்கும். அதனால் இரண்டாவது சோதனை அவன் பொருள், பணம், செல்வம், சொத்து, சுகம். ஹல்லேலூயா. இது லூக்கால அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் கரெக்டு. அப்போது செல்வம் மாயத்திலே மனிதனை சோதிக்கிறான். உலகத்தையே தருகிறேன். இயேசுகிட்ட சொல்கிறான், இந்த உலகத்தையே நான் உனக்கிட்ட தர்றேன், என்னை தண்டு வணங்கு. அநேக ஜனங்கள் இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா பல சிலைகளுக்கிட்ட போகிறாங்க, பல உருவங்கள்கிட்ட போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னா, தங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வரணும். இந்த இடத்துக்கு போயிட்டா இவ்வளோ ஆசீர்வாதம் வருது, இந்த இடத்துக்கு போனால் எனக்கு இவ்வளோ வருது. உங்களுக்கு தெரியும், புறவினத்தாரும் அப்படி தான். இந்து மதம், முஸ்லீம் மதம், தர்கா போகிறவங்க முஸ்லீமில், இந்துவில் பல தெய்வ கோயில்கள், மலை கோயில்கள், அதில் கூட நம்ம கிறிஸ்தவத்தில் சில சபைகள் அப்படி தான் இருக்கிறாங்க. இடங்கள், சில பிரேயர்கள் கூட இடத்தை வைத்து இந்த இடத்துல ஜெபித்தா உங்களுக்கு ஏதாவது நடக்கிற இடத்துக்கு ஓடுகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் தங்குறவர், இடத்தை தேடுகிறவர் அல்ல. இடத்தை தேடி இந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணால் ஏதோ நடக்கும். அப்படிலாம் கிறிஸ்தவர்களில் அவங்க இன்னும் அடிமையாக இருக்கிறார்கள், இடத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இடத்தெல்லாம் தேடி போகக்கூடாது. பிரைஸ் எல்லாம் அப்படி போய் இங்கே போய் ஜெபிச்சா ஏதாவது காரியம் நடக்கும், இந்த இடத்துக்கு போனால் நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் எனக்குள் இருந்தால், இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்தால் அவர் யாவும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை தான் உண்டாகும். அந்த நம்பிக்கை தான் நமக்குள்ளே வரணும். என்னோடு இருக்கிறாரா கிறிஸ்து, என்னோடு இருக்கிறாரா இயேசு, என்னோடு இருக்கிறாரா, என் குடும்பத்தில் இருக்கிறாரா, அந்த நம்பிக்கை ஒருவருக்கு வந்து கொண்டே இருக்கணும். அதுதான் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நாம் சத்தியத்தை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், அவரோடு இணைந்து இருக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் தேடுறார். யார் அப்படின்ற பிள்ளைகள்? என் பிரியமானவன், என் பிரியமானவள் என்று சொல்லுகிறார். அப்போது இந்த ரெண்டாவது சோதனையை நீங்கள் பார்த்தீங்க. அங்கே இன்னும் படிச்சிங்கன்னா மூணாவது சோதனை இருக்கும். அவரை அந்த எருசலேம் தேவாலயம் அந்த உயர்ந்த இடத்துல வைத்து இங்கிருந்து குதியும் கல்லில் மோதாதபடி தேவன் தூதர்களை கொண்டு காப்பார். சங்கீதம் 91 சொல்லிக் கொடுக்குறார். ஆமென், ஆமென். இந்த மூன்று காரியத்திலையும் அவன் முதல்ல ஆராதனையும் விரும்புகிறான். தன்னுடைய தேவனுக்குரிய ஆராதனையும் விரும்புகிறான். மனுஷனை உணவுனால் அடிமைப்படுத்த விரும்புகிறான். இந்த மூன்றாவது காரியத்தில் அவன் பார்க்குறோம், புகழ், மேட்டிமை, பெருமையை கொடுத்து அவன் இழுக்க பார்க்குறான். இந்த மூணு சோதனையில் அநேக மனுஷர்களை ஏமாற்றி இருந்தவன், அநேக தீர்க்கதரிசிகளை கூட ஏமாற்றி இருந்தவன், அநேக ராஜாக்களை ஏமாற்றிட்டு இருந்தவன், இஸ்ரேல் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்தவன், யூத ஜனங்கள் இயேசுக்காக வந்த வாக்கு தத்தத்தின் ஜனங்களை கூட ஏமாற்றி கொண்டிருந்தான். ஆனால் அவன் தேவகுமாரனா, இவர் தேவகுமாரனா, நீ தேவகுமாரனா இருந்தால் இப்படி சோதனைகளை அவருக்கே கொடுத்தார், இப்படிதான் அனுமதித்தார். இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை வென்றார், ஜெயம் பெற்றார். அவர் நமக்குள் இருந்தார்.
அவர் உங்களுக்குள்ள தான் நீங்கள் அந்த ஜெயம் பெறுவீர்கள். ஆமென். இந்த ஜெயம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. சாத்தான் நாம் ஜெயிக்க முடியாது, மாம்சத்தை நாம் ஜெயிக்க முடியாது, பொருளாசையில் நாம் ஜெயிக்க முடியாது, இந்த புகழ் மேட்டிமையில் நம்ம ஜெயிக்க முடியாது, பெருமையில் நம்ம ஜெயிக்க முடியாது. கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நமக்கு அந்த குணங்கள் உண்டாகும், இந்த வாழ்வு உண்டாகும். இன்னும் பல பலவீனங்கள் உண்டு, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போது யோவான் 8:32 படிப்போம். யோவான் சுவிசேஷகம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் 36 வரைக்கும் படிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, அவர்களுக்கு விரோதித்தாரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமையாய் இல்லை என்று இந்த பரிசேயர் சதுசேயர்கள் இயேசுகிட்ட சொல்றாங்க. ஹல்லேலூயா. நல்லா சொல்றேன், நல்லா கேளுங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மனுஷனுக்கு விடுதலை தருவது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாகும். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் வேற ஒரு வகையில் விடுதலை கிடைக்கணும், அவங்க இன்னும் பரிசுத்த ஆவியை பெறலை. ஒரு ஊழியக்காரனை கூட நினைச்சு அவர்கள் போனால் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். இந்த ஊழியக்காரருடைய சத்தியம் எனக்கு விடுதலை தரும்னு ஒரு மனுஷன் போகணும், அவர் வழியாக தேவன் பேசுவார். இந்த ஊழியக்கார வழியாக பேசுகிற வசனம் சத்தியம் என் வாழ்க்கையை விடுதலை தரும் நினைக்கிறவன் தான் பரிசுத்தாவி பெற்றவன். பரிசுத்தாவி பெற்றவன் சத்தியத்தை பேசுவான், சத்தியத்தை கேட்பான், சத்தியத்திலே விடுதலை பெறுவான். இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியம் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். இன்னைக்கு உலகத்தில் சபைகள் கூட பல வகை விடுதலையை கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கூட சத்தியமில்லாத விடுதலைகள்லாம் சாத்தாண்டிருந்து வருகிற விடுதலை. அது நித்தியமானதில், நிரந்தரமானதில், தற்காலிகமானது. விடுதலை கிடைத்தது போல இருக்கும், ஆனால் முற்றிலும் விடுதலை ஆகாது. வேறு வகை அடிமைத்தனம் உண்டாகிவிடும். ஆமென். சத்தியம்தான் விடுதலை கொடுக்கணும். சத்திய விடுதலை அது நித்தியமானது. ஆமென். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற யூதர்கள் ரோம அரசுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க அடிமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்னும் என்ன அடிமை இருக்குது உங்கள்கிட்டன்னு சொல்கிறார். அடிமையே இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து படிப்போம். விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லுவீர்கள் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவால் அன்றி ஒருவனுக்கும் விடுதலை இல்லை. இயேசு கிறிஸ்துவால் அன்றி ஒருவனுக்கும் விடுதலை இல்லை. ஆமென். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் இன்னும் விடுதலை கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவ நம்பி இருக்கிறவங்க கூட சத்தியத்தை பிடித்து கொள்ளாமல் வேற வகையில் நம்பிக்கை வைத்திருந்தால், இயேசு நம்புறவங்க நிறையா இருக்காங்க உலகத்தில், ஆனால் அவர்கள் வேற ஒன்றையும் நம்பி இருக்கிறாங்க. அதை நான் இப்போ கொஞ்ச நேரத்தை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரதர், அது ஒரு சில நாங்கள் செய்யலைன்னு சொல்லுவீங்க. நான் ஒரு பட்டியலிட்டே சிலது சொல்லுகிறேன். சிலை வழிபாடு, கையினால் செய்த உருவங்களை வழிபடுகிற யாவரும் அடிமைகள், பாவ அடிமைகள். ஹல்லேலூயா. கையினால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு
அடிமையாக இருக்கிறார்கள். எந்த சிலை இயேசு கிறிஸ்துடைய ரூபத்தை செய்து வணங்கினா கூட அது ஒரு மனுஷன் கையினால் செய்யப்பட்ட அவனுடைய கை உருவம், அது கடிமையாக இருக்கிறார்கள். ஒரு படம் அவன் வரைந்தது, அதை வீட்டில் வைத்து வணங்கினால் நீ அந்த பட ரூபத்துக்கு வணங்கல, செய்தவனையே வணங்குற, அவன் கைக்கு வணங்குற, அவன் கையின் உருவம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அதெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் அப்படிலாம் சிலை வழிபாடு செய்யலை. ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உணவு, உடை, ஆபரணத்துக்கு அடிமைகள். இது விசுவாசிகளாக இருக்கிறவங்க கூட, நான் உங்களுக்கு ஆதியிலே சொல்லியிருக்கிறேன், முன்பே சொல்லியிருக்கிறேன், நம்ம விசுவாசிகள் சொல்லவே கூடாது. சீஷர்கள், கிறிஸ்துவை பிள்ளைகள், சீஷர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், பிதாவின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து சகோதரர்கள், சீஷர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாம் விசுவாசிகள் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, சீஷர்கள் ஆகணும். ஏதோ இன்னைக்கு வந்தால் விசுவாசியாக இருக்கலாம், வாழ்க்கை பூரா விசுவாசியாக இருக்கக்கூடாது. இப்போ இரண்டாவது சொன்னேன், உணவு, பல வகை உணவு, நாள்தோறும் பல வகை உணவு. உணவு மாംச உணவுலன்னா சாப்பிடாம இருக்க முடியாது. நான் சொன்னேன், போதகரும் ஊழியக்காரங்களும் கிறிஸ்தவத்தில் வளர்ந்தவங்களுக்கு கூட ஏதோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, சாப்பாடுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. உணவுக்கு அடிமைகள். கவுச்சி இல்லைன்னா எங்களால் சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. நீ சாப்பாடுக்கு அடிமை, உடைக்கு அடிமை, விதவிதமான உடை. நேற்று போட்ட உடையை நாளைக்கு நான் போடக்கூடாது, போட மாட்டோம், அப்படி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. திருப்பி அந்த உடையை உடுத்துறது இல்லை. சிலர் இருக்காங்க, உலகத்தில் இருக்காங்க, அந்த உடையை உடுத்த மாட்டாங்க, அந்த உடையை உடுத்தக்கூடாது, உடைக்கு அடிமை. பிரைஸ் எல்லாம் நீங்கள் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் யாரையும் பேரிட்டு சொல்ல விரும்பலை. ஹல்லேலூயா. தெரிந்தவர்களை தான் சொல்லுகிறேன். ஆபரணத்துக்கு அடிமை. மாதந்தோறும் போய் நகையை மாற்றுற, டிசைன் மாற்றுவாங்க. ஏதோ ஆண்டோட கேட்டு போட சொன்னால் போடுங்க, போட வேணா போடும். விகாரமாய் போடக்கூடாது, ஏதோ ஒரு தேவையை போடலாம். பெண்களுக்கு ஒரு தோடு போடணும் அப்படின்னு போடலாம். மொட்டைக்காதாக இருக்கணும்னு யாரும் சொல்ல வரல. பிரைஸலா. அதுக்காண்டி கிலோ கணக்கில் போடணும்னு அவசியம் இல்லை. அப்போது இந்த ஆபரணங்களுக்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில், விதவிதமாய் போடணும்னு. இதில் கிறிஸ்தவர்கள் கூட உண்டு. சொத்து, சுகம், பொருள், செல்வம். ஒரு வீடு இருக்க தப்பில் ஏதோ குடியிருக்கணும், வீடு மேலே வீடு வாங்கணும், வீடு மேலே வீடு வாங்கணும், இடத்து மேலே இடம் வாங்கணும், சொத்து மேலே சொத்து வாங்கணும். இது ஒரு அடிமைத்தனம். இது சாத்தாண்டிய வேலை. பணத்து மேலே பணம் குவிக்கணும். என்ன வேணா இருந்தால் பகிர்ந்து வாழணும், இருந்தால் பகிர்ந்து கொடுக்கணும். தெர்த்துலியன் சொல்கிறாரு, கிபி 150 200, கிபி 200 வாழ்கிற தெர்த்துலியன்ஸ் ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்களோ அநேகர் கூடினாலும் தீமை செய்வதில்லை, நாங்களோ அரசுக்கு ரோதமாய் பேசுவதில்லை, நாங்களோ இருக்கிறதை பகிர்ந்து உண்ணுகிறோம், நாங்களோ அகாப்பே விருந்தில் நாங்கள் ஒன்று கூடுகிறோம், ஆனால் நாங்கள் கொல்லப்படுகிறோம், நாங்கள் அழிக்கப்படுகிறோம். எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்கள் பகிர்ந்து ஏழை அனாதைகள் இல்லாமல், பணக்காரர் இல்லாமல் ஒற்றுமையாக நாங்கள் ஒரே குடும்பமாக வாழுகிறோம். அரசன் எழுதி கேட்கிறார், ஏன் எங்களை கொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆதி கிறிஸ்தவர்கள் அப்படி வளர்க்கிறார். அவருடைய போதனைகளாம் பயங்கரமாக இருக்கும். கிறிஸ்துவுக்காக யாராவது மறுதளிச்சு ஓடி ஒளிஞ்சினா நீ கிறிஸ்தவன் அல்ல. ஓடிவா ஒளிகிற, உயிருக்கு பயந்துக்கிட்டு ஓடியா ஒளிகிற, நீ கிறிஸ்தவன் அல்ல. அப்படி போதனையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. தெர்த்துலியன் அவருடைய வல்லமையை, அவருடைய போதனையை கேத்தலிக் சர்ச் ஏற்றுக்கிறல, கேத்தலிக் சர்ச் ஏற்றுக்கிறல. அதனால் அவருக்கு செயின்ட் பட்டம்லாம் கொடுக்கல. அவர் ரொம்ப பெரிய புனிதமான மனுஷன், அவருக்கு செயின்ட் பட்டம் கொடுக்கல. சிலர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய டாக்டரினுக்கு அவருடைய டாக்டரின் வித்தியாசமாக இருக்கு. பிரைஸ் அல்லாஹ். ஆமென்.
பவுல் சொல்றார், என்னை போல இரு. திருமணம் செய்தவனே, நீ கூட என்ன போல இருக்குன்னா மனைவி இருந்தபடி என்ன போல இருந்திருக்கியா அப்படின்னு சொல்றாரு. துறவியாயிரு, நல்லது, என்ன போல துறவியாயிருங்க, திருமணம் செய்யாமல் இருங்க அப்படின்னு கேட்கறதுக்காக சொல்றாரு. கட்டாயப்படுத்துகிற சட்டம் அல்ல, இப்படி விசுவாசத்தில் நீ நிலைத்திரு அப்படின்னு சொல்ல வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்முடைய விசுவாசமோ இன்னைக்கு சாத்தாண்டி அடிமைத்தனத்துக்கு போயிருக்கு. அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போது பெருமை, ஆணவம், இந்த செல்வ மாயை, 2 வீடு, 2 காரு, 2 பங்களா, 2 ஏதாவது 2 2 3 4 வந்தாலே அவங்க நடையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். செல்வ மாயை, அகந்தை, ஆணவம், பெருமை. ஹல்லேலூயா. பிரதர் அலங்காரன்னு சொல்லி ஜெசூட்டில் அவரும் நானும் 2 பேரும் பல ஊழியத்துக்கு போவோம். 93, 94, 95, 96 3 வருஷம் 4 வருஷம் அவரோட இருந்தேன். அப்போது கேசட்டில் ஒரு 100-200 கேசட்டு, 100-200 புத்தகம், பாட்டு புத்தகம் தூக்கிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி தமிழ்நாடு, இந்தியாவில் பல இடத்துக்கு போயிருக்கிறோம். அப்படி போகும்போது தூக்கிக்கிட்டு சில டைமில் தூக்கிட்டு போக முடியலன்னா தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு நான் ஒரு பையை போட்டுக்கிட்டு, பைபிள் பையை போட்டு துணியை அது உள்ளே வச்சுட்டு வேகமாக போவோம். போய் ஒரு கிராமம் அவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வருவார். அங்கே சத்தியத்தை அறிவிப்போம். பார்த்தீங்கன்னா விடுதலையோ சொல்லவே முடியாது, அநேக விடுதலை நடக்கும். ஜனம் மறுநாள் பார்த்தா என்ன கூட்டம், ஊரே ஆடுது அசுத்தாவியில், டமா டிமில் ஜோமனா எல்லாம் பிறண்டு உருண்டு ஆடுது. ஒரு 1000 பேர் இருக்கும், உருண்டு ஆடுது. எனக்கு ஆச்சரியம். பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் நாங்கள் பஸ்ஸில் அப்படி போனோம். வல்லமை நிறையா பார்த்தேன். அவருக்கு ஒருத்தவங்க செகண்ட் ஹேண்ட் கார் கொடுத்தாங்க. கார் வந்த உடனே அவர் டிரைவர் மாதிரி ஓட்டுவார். அவர் ரொம்ப ஸ்டைலாக தான் போவார். அவர் பக்கத்தில் உட்காந்து நானும் ஓனர் மாதிரி அப்படி ரொம்ப ஸ்டைலாக போகிறது. காரில் போனாலும் வித்தியாசமாகிடுது. அது வரைக்கும் பேக்கை தூக்கிட்டு போன ஊழியக்காரனாக இருக்கும் போது எளிமையாக இருந்தோம். காரில் ஏறி உட்காந்து ஊழியத்துக்கு போனால் அந்த கிராமத்தில் போய் இறங்கணுட ஃபாதர் வரணும், அப்படி இன்னும் ஸ்டைலாக இறங்கி போகணும் மாதிரி இருக்குது கார்லேருந்து. ப்ரைஸ் இல்லை, காரில் ஏறி உட்காந்து ஒரு ஸ்டைல் வந்துடுது. இந்த மனம், ஆணவம், பெருமை, போனலக்கெல்லாம் ஒரு வல்லமையும் காணோம். ஆமென். ஊழியத்தில் நிறைய பேர் வல்லமைன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஊழியக்காரன் நானும் தான் அப்படி தான் ஒரு காலம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எதுக்கோ அடிமையாக இருக்கிறோம், வல்லமை போயிடும். எதுக்கோ அடிமையாக இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ணால் வல்லமை போயிடும். நான் 3 நாள் பாஸ்டிங் போட்டு வல்லமையாக ஜெபிக்கிற பாஸ்டர், இங்கே போனால் வல்லமை இறங்கணும் பாஸ்டர். நீ எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறிய. அப்படித்தான் நம்மளும் ஒரு காலத்தில் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆவியானவர் சொல்கிறார், முன்னும் இல்லாத போது வெறுமையாய் புறப்படும் பொழுது அந்த வல்லமை அங்கே புறப்பட்டது. எவ்வளோ ஆஸ்திக்கும் போசிக்கும் அடிமையாகிறோமோ அவளுக்கு வல்லமை, பரிசுத்தாய் வல்லமை குறைஞ்சி போகுது. பிரைஸ் தி லார்ட். அதை என்னால் இன்றைக்கும் ஜீர்ணிக்க முடியல. ஒன்றும் இருக்கிறேன், அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார் தான், கொஞ்சம் அழகாக வந்துச்சு. அதில் போகும்போது கொஞ்சம் மேட்டிமையாக தான் போய் இறங்குறோம். அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை பார்க்குறோம். காரில் போகிற ஆள் பழைய ட்ரெஸ்லாம், சாதா ட்ரெஸ்லாம் போடும். அப்புறம் கொஞ்சம் மாற்றணும் ஐயா, பனியம் போட்டு போவேன். அப்புறம் கொஞ்சம் மாற்றணும் ஐயா, ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு என்ன வருது. பிரைஸ் தி லார்ட். இருந்தால் போக வேணான்னு சொல்லலை, இதுக்காகவே சிந்தையை சாத்தான் பறித்த சொல்கிறான். காரில் போகிறலப்பா, நீ ட்ரெஸ்ஸை மாற்று, உன்னை மதிக்க வேணாம், ட்ரெஸ்ஸை மாற்றிக்க. யார் சொன்னது? பிசாசு சொல்கிறான் அந்த ஆலோசனை. நமக்கு ஆலோசனை கொடுக்க கிளம்பிடுறான் சாத்தான். ஹல்லேலூயா. என்னையா ரொம்ப மோசமாக இருக்குது இந்த சத்தியம்லாம். எதை தான் கிறிஸ்தவங்களை ஃபாலோ பண்ணுறது? ஆமென். இது நான் உணர்ந்து சொல்கிறேன். அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேகருக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேக திருமணங்கள் நேரம் காலம் பார்த்து திருமணம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நாட்கள் நட்சத்திரத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வலது காலை வச்சு வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. ஏன் இடது காலை வச்சா செத்து போயிருமா? உடலில் ரெண்டும் ஒரே பார்ட்ஸு தான். ஏன் இடது காலை வச்சா அந்த வீடு கெட்டு போயிருமா? ஹல்லேலூயா. இயேசு ரத்தத்தினால நீ வீட்டுக்குள்ளே வான்னு சொல்கிற வார்த்தையை விட்டுட்டு வெத்தலை தண்ணி எடுத்து ஆலாத்தி எடுத்து உள்ளே வர வச்சுக்கிட்டு இருக்கோம். வெத்தலை தண்ணிக்கு என்ன வல்லமை இருக்குது? இதெல்லாம் செய்யவே கூடாது. அடிமைத்தன வாழ்வு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் நிறையா சொல்ல போகிறேன்னு. ஹல்லேலூயா.
நானும் இந்த வாரத்தில் ரொம்ப யோசித்தேன். கட்டியிருக்கிற வீடெல்லாம் கிச்சன் எங்கிட்டயா இருக்கு, கிழக்கு முகமாக இருக்கு. நான் வீடு கட்டலை. நான் நிறைய வீடை யோசித்தேன். எந்த வீட்டுக்குள்ளே எங்கிட்ட இருந்தாலும் கிழக்கு முகமாக வீடை கட்டி வச்சுருக்காங்க. என்ன காரணமோ தெரியல. வாஸ்து பார்த்து கட்டுறாங்க. சன்லைட்டில் கட்டியிருந்தா பரவாயில்ல, வாஸ்து பார்த்து கட்டிருக்காங்க. அதனால எல்லா வீட்டிலையும் டேங்கு தென்மேற்கில் வைத்திருக்காங்க, தண்ணி டேங்கு. வாஸ்து பார்த்து வீடு கட்டுற இன்ஜினியருக்கு படித்து கூட வாஸ்து பார்த்து அடிமையாக இருக்கான். அது கிறிஸ்தவன் அதை விட அடிமையாக இருக்கிறான். ஆவியை பெற்றவன் மட்டும்தான் அடிமையாக இருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் இன்னும் உங்களுக்கு சொன்னால், பீரோ, வீட்டுக்குள்ளே வைக்கிற பீரோவை இந்த பக்கம் வச்சா தான் வீட்டில் காசு வரும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பீரோ வைக்கிறேன். எனக்கு எத்தனை பேர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க, ஐயா இந்த பக்கம் வைக்காதீங்க, அந்த பக்கம் வைக்காதீங்க, ஏதோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் பீரோ வச்சுருக்கும் போது வீட்டுக்குள்ளே வந்து பீரோவை வந்து காசு வராதான், வர்றப்போ பிசாசே வராத. இப்போ பீரோ வைக்கிறது கூட அது வாஸ்து பார்க்குறாங்க. இது கிறிஸ்தவர்கள் கூட வச்சு செயல்படுறாங்க. இப்படிப்பட்ட சாத்தான அடிமைகள் இன்னும் நிறைய இருக்கு. அதான் சொல்ல வருகிறேன். நாங்கள் பரிசுத்தாவிக்கு எப்படி அடிமையாகிறது? பரிசுத்தா எப்படி வருவார்? நம்முடைய உணர்வை அறிந்தவர், ஏமாற்ற முடியாது. எல்லாத்தையும் அறிந்து இருக்கிறார். நீ எதுக்கோ அடிமையாக இருக்கிற. இயேசு கிறிஸ்து 3 சோதனை அது எங்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து மலையிலேருந்து என்னை குதிக்க சொல்லலை, அது நான் செய்யலை. எங்கள் வீட்டு சாப்பாடுக்குன்னா கல் எடுத்து நான் எப்போவுமே நான் வந்து ஜெபம் பண்ணி மாற்றுறது இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து மாதிரி நான் செய்யலை. ஹல்லேலூயா. நான் வந்து சாத்தானை போய் ஆராதிக்கிறது இல்லை, எனக்கு கொடுன்னு. ஆனால் வேறு வகையில் சாத்தானை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். வேறு வகையில் நம் சாத்தானை ஆராதிக்கிற விசுவாச கிறிஸ்தவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. பாண்டு சொல்றார், இப்படிப்பட்ட வாழ்க்கை. இன்னும் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, மரபு பழக்கம், எங்கள் பழக்க வழக்கம். யாரும் கோச்சிக்கிறாருங்க. நான் அம்மா கல்யாணத்துக்கு போகலை. மலையாளம் அவங்க கல்யாணத்துக்கு நிறையா போயிருக்கேன். உங்கள் கல்யாணத்துக்கு நம்ம விருந்துக்கு தான் போனோம். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய கல்யாணத்தில் அந்த திருமணத்தில் வந்து ஒரு சந்தன கலர் புடவை போடுறாங்க. ஹல்லேலூயா. அதை நான் பார்த்தேன், எனக்கு தெரியல. அது எல்லா கல்யாணத்துலேயும் பார்த்தேன். அப்புறம் போய் புடவை மாற்றுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் மரபுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பலர் பல வகையில், பல ஜாதியில், பல மொழியில், பல இதில் இப்படி ஏதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரபு, ஒரு ஐதீகம், ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. அது ஏதோ ஒரு நன்மைன்னு சொல்லி அது மாறி போட்டால் அதுக்கு சண்டை போடுறவங்க அந்த கூட்டத்தில் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே செய்கிறவங்க செய்வாங்க. ஹல்லேலூயா. நான் அன்னைக்கு கூட யோசித்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு திருமணத்திலையும், வீடுகளையும், ஒவ்வொரு வீட்டுக்காரையும் வீடு கட்டுறதுலையும் ரைசொல்லா எத்தனோ தவறுகளை நாம் அறியாமல் செய்துகிட்டு இருக்கோம். மரபு பழக்கங்கள், பழக்க வழக்கங்கள், அது ஃபெய்த்தாக தூக்கி எரிஞ்சு போடணும். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த மரபு, ஜாதி பற்று, ஜாதி வெறி, ஜாதிகள், இந்தியாவில் ஜாதி வெறி அதிகமாக இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவம் வளரல. இந்தியாவில் கிறிஸ்துவம் வளராதுக்கு ஒரே காரணம் ஜாதி வெறி தான். கிறிஸ்தவத்துக்குள்ளேயே ஜாதி வெறி இருந்தாலும் யார் கிறிஸ்தவன் ஆக போகிறான்? ஆமென். ஐரோப்பாவில் இல்லை, அவங்கள்ட்ட நிறைவேறி இருந்தது. இந்த மாதிரி அடிமைத்தன பழக்கங்கள் நிறைய இருக்குது. ஆமென். நான் போன வாரம் கூட சொன்னேன், செத்து போனவன் சாவு பெட்டி வைக்கிறதுக்கு இந்த பக்கம் வை, அந்த பக்கம் வை. எங்கே போனால் மேற்கு பக்கம் வைக்கிறாங்க. தலை கால் பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கணுமா. செத்து போனவனு கூட இப்படி சவப்பெட்டி பாடி வைக்கிறது கூட பழக்கம். எப்படி பாருங்க, கிறிஸ்தவர்களை தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நான் இந்துக்களை முஸ்லீம்களை சொல்லலை, வேறு மதத்தினரை நம்ம சொல்லவல்ல. கிறிஸ்தவர்கள் இருக்கிற பழக்க வழக்கம், கிறிஸ்தவர்கள் வீட்டில் நடக்கிறது. இன்னும் பரிசுத்தாவியை பெறாத சாத்தானுக்குரிய அடிமைகளாக இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ எத்தனை அடிமைத்துவம், எத்தனை அடிமைத்தன பழக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஜனங்கள். கொலோசியர் 2:16 படிங்க.
கொலோசியர் 2:16 அடுத்து 18 படிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் அடிமையாக, அதுக்கு பயந்து, நேரத்துக்கு பயந்து, நாளுக்கு பயந்து, கிழமைக்கு பயந்து, பிரைஸ் எல்லாம் நான் சொன்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயந்ததுனால தான் அப்படி செய்கிறாங்க. அந்த காரியங்களுக்கு பயந்து தான் அப்படி செய்கிறாங்க. தேவனுக்கு இன்னும் பயப்படலை. தேவனுடைய ஆவியான பரிசுத்தாவினோடு இருக்கிறான்ற அந்த அச்சம் இல்லை. இந்த உலக காரியங்களுக்கு பயம். இந்த உலக தீமைக்கு இன்னும் எத்தனோ இருக்கு. அதை நான் பரிசுத்தாவியான உங்களுக்கு வந்தால் சொல்லுவார். இது நம்ம யதார்த்தமாக நினைக்கலாம். எந்த காரியமும் ஐயோ இது எங்களுக்கு யதார்த்தமாக இருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானுக்கு அது விரோதமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுக்கு எரிச்சலாக இருக்கிறது. இந்த ஊழியக்காரர் என்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஊழியக்காரர் சொல்ல, பரிசுத்த ஆவியானுக்கு அது எரிச்சலாக இருக்கிறது. எனக்கு உணர்த்தனால எடுத்து சொல்லிக்கிறேன். யாருக்கு நான் நோகப்படுத்தணும், யாரையும் குற்றப்படுத்தணும், யாரையும் நம்ம இன்னும் எவ்வளோ காரியம் இருக்குது. பிரைஸ் எல்லாம் டாக்டரை நம்பி இருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டை ப்ரேயருக்கு கூட்டிகிட்டு வாங்கணும், அவங்க வர முடியாது, அவங்க ரொம்ப கஷ்டம், ப்ரேயரில் இருக்க முடியாது. நீங்கள் ஐயா முடிந்தால் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆனால் டாக்டர் வீட்டில் போய், கிளினிக்கில் போய், டாக்டருடைய ஹாஸ்பிட்டலில் போய் 4 கணக்காக காத்து கிடக்க முடியும். அவர் கூட்டிகிட்டு வர சொல்லும் போதெல்லாம் ஆட்டோவில் கொண்டு போக முடியும். டாக்டரை பார்க்க வேணான்னு சொல்லலை, ஜனங்கள் மருத்துவரை பார்க்க வேணான்னு சொல்லலை. மருத்துவருக்கு அடிமையாக இருக்கிறாங்க, ஆனால் தேவனுக்கு அடிமை இல்லை. ப்ரேயருக்குன்னா வர முடியாது, அதுவும் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அப்படியே ஆயிரும். சத்தியம் கேட்டால் சத்தியம் உனக்கு விடுதலையாகும் அப்படி சொன்னாரே, அந்த நம்பிக்கை இன்னும் கிறிஸ்தவர்கள் தான் வரல. டாக்டர் எத்தனை தடவை தூக்கிட்டு போவாங்க ஆட்டோவில் வச்சு. பிரைஸ் எல்லாம் நான் சொல்கிறது கிறிஸ்தவர்கள் தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள், சாத்தானுக்குரிய அடிமை மனங்கள். எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விடுதலை தருவார்? டாக்டரை போய் மருந்து வாங்கி மாத்திரை வாங்கி சாப்பிடணும்னு நம்ம சொல்லலை. அது தேவன் சொன்னால் அது கூட தூக்கி போடலாம். சட்டம் இல்லை, விசுவாசம். எனக்கு மாத்திரை வேணாம், மருந்து வேணாம், நான் சாகவும் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணான். அப்படிப்பட்ட விசுவாச ஆண்டவர் பார்க்குறார். நல்லது, ஹல்லேலூயா. அதனால் எங்கள் ஊழியக்காரர் சொன்னார் சாப்பிடக்கூடாது. எனக்கு மருந்து சாப்பிடணும்னு தான் ஆசை, ஊழியக்காரர் மருந்து சாப்பிடக்கூடாது சொல்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அடிமைத்தன பாவம் உள்ளே இருக்குது. ஆனாலும் நாமோ வேறு வகையில் உணர்வுக்கு வெளிவேஷம் போடக்கூடாது. பிரைஸ் எல்லாம் அது வேற. அவர் சொன்னதுனால செய்கிறேன், இவர் சொன்னதுனால, சத்தியம் சொல்கிறதுக்காக ஒருவர் கடைபிடிக்க வேண்டும், செய்ய வேண்டும். ஆமென். படிப்போம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று 18 படிப்போம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பம். பாருங்க, நான் இப்ப சொன்ன அடிமைத்தனம் சொன்னேன். தேவ தூதர்களை வணங்குற கூட்டம் உண்டு, தேவ தூதர்களை கூட ஆராதிக்கிற ஜனங்கள் உண்டு. நாங்கள் பிசாசை கும்பிடலையே, நாங்கள் மனுஷனை கும்பிடலையே, நாங்கள் போதகரை கும்பிடலையே, நாங்கள் அவரை கும்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதரை கும்பிடுறவர்களும் உண்டு. தேவ தூதர் கையினால் செய்யப்பட்ட உருவங்களை கும்பிடுறவங்களும் உண்டு. இங்கே பவுல் தெளிவாக சொல்லிட்டார், அந்த இது கூட நீ அடிமையாகாது. அதுவும் சாத்தானுக்குரிய அடிமை. அதுவும் அதனால தான் முன்பே சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய சாயலை கூட நீ கையில் செய்து வணங்காத. நீ தான் அந்த சாயல், நீ தான் அந்த சாயல். உன் ஆத்மா பிதாவுடைய சாயல், உன் மாம்சம் கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்காக இருக்குது. அவர் வரும் பொழுது மறுரூப சாயலை உனக்கு கொடுப்பார், அவருடைய சரீரத்தை கொடுப்பார். வேற ரூபமாக இருப்போம், இந்த ரூபத்தில் இருக்க மாட்டோம். வேற ஒரு பெயரை கொடுப்பாராம். இந்த பேர் இருக்கும், அந்த பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம், பரலோகத்தில் வேற ஒரு பெயரையும் கொடுப்பான்னு சொல்லப்படுகிறது. ஆமே,
உங்களுக்கு பேர் ஒன்று கொடுக்கப்படும், நீங்கள் அறியாத பெயர் கொடுக்கப்படும். வேற சாயல இருப்பீங்க, ஒளியின் சாயலா இருப்பீங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளோ கொடுக்க வைத்திருக்கிறாரு. ஆனா கொடுக்க முடியும், வாங்க முடியாம போகக்கூடாது. இதுக்கு அடிமையா இருந்தா எப்படி வாங்க முடியும்? வானத்தூதரை வணங்குறவர் கூட, வானத்தூதர் நம்மளோட கூட இருந்து செயலாற்றுறாரு, நம்ம கூட இருப்பாங்க, ஒவ்வொருடையும் இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட ஆண்டவருடைய காரியம் செய்ய நமக்கு துணையா நிற்கிறாங்க. அவங்கள ஆராதிக்க வணங்கல, என்னை நீ வணங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பார் வெளிப்பாடு 19:10. என்னை வணங்க வேண்டாம், என்னை ஆராதிக்க வேண்டாம், நான் உன் உடன் ஊழியன் சகோதரன், உன்னோட சேர்ந்து பணி செய்கிற தேவதூதன் தான் சொல்லியிருக்கிறாரு. தேவதூதர்களையும் வணங்க ஆராதிக்காத. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப தொடர்ந்து படிப்போம், கொலோசியர்ல தொடர்ந்து படிங்க. காணாதவைகளே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, இந்த ஓட்டப்பந்தயம், ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயத்தில் எதாவது தடுக்கி விழுதான்னு பாருங்க. எந்த நம்பிக்கையாவது, எந்த செயலாவது, எந்த கிரிகையாவது, எந்த வாழ்வாவது நம்மளை தடுக்கி விழுந்தா அதை தூக்கி எறிங்க. நம்ம கொஞ்ச காலம் இந்த பூமி, நம்ம பரலோகம் நித்தியமான இளைப்பாற்றி வீடு. அதனால தான் அந்த யோவான் 8 அவர் சொல்றாரு 33, அந்த பரிசேயர்களை பார்த்து 33-34 படிங்க. யோவான் 8:33-34 பரிசேயர்களை சொல்றாரு ஆண்டவரே. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கீங்கன்னு சொல்ற இந்த பரிசேயர்கள் நாங்க எதுக்குமே அடிமைன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு அடிமையா இருக்குன்னு, இந்த பாவத்திலே பெரிய பாவம் என்ன பாவம் தொடர்ந்து சொல்ற படிப்போம். தொடர்ந்து படி. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாமல் இருக்கிறது. என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன். நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னா கொலைவெறி ஆவிக்கு வெளியா இருக்கான். அவன் சொல்றான், பாவத்துக்கு நாங்கள் அடிமை இல்லை, நாங்க எதுக்கு அடிமை இல்லை, கொலைவெறி ஆவிக்கு அடிமையா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். படி நமக்குள்ள இருக்கிற பாவத்தின் ஆவி என்னன்னே தெரியாது. ஏன் சொல்றாரு, இங்க கொலைகாரன் பாவத்திலே பெரிய பாவத்துக்கு அடிமையா இருந்துட்டு பாவத்துக்கு அடிமையெல்லாம் நாங்க எதுக்கு அடிமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, கொலைவெறி ஆவியே ஒன்று இருக்குதுன்றாரு. இன்னைக்கு உலகத்துல கொலைவெறி ஆவிகள் அநேக ஜனங்கள் நாடுகள் இருக்குது. இப்ப நான் சொன்ன எந்த ஆவி இருக்குது, எந்த இது நம்மளை ஆட்கொண்டு இருக்குது, நம்ம சிந்தைய வருது, நம்ம வாழ்க்கையில வருது, எதுக்கு பயந்து வாழ்கிறோம்? கொலைவெறி ஆவிகள், பணத்தின் ஆவிகள், பேராசையின் ஆவிகள், ஹல்லேலூயா, மேட்டுமை ஆவிகள், பெருமையின் ஆவிகள், உணவின் ஆவிகள். வாரந்தோறும் இன்னைக்கெல்லாம் சில 10,000 கூட செலவு பண்ணி சாப்பிட்றவங்க இருக்காங்க. இன்னைக்கு ஏழை எத்தனோ பேர் படிக்காம சாப்பிடாம இருக்காங்க. இந்தியாவில் 40 கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்தியாவில் 40 கோடி பேர் ஒரு வேளை சாப்பிட்றாங்க.
19 கோடி பேர் 2 வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆமென். மிச்சம் பேர் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்க. 10 கோடி பேர் சாப்பிட்டு கொட்டுறாங்க கீழே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜாதி ஜனங்கள் வாழ்கிற நாட்டில் நாம் கிறிஸ்தவராக இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. எதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது? நன்மைக்காகவே தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நன்மை செய்யவே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2:21 அப்படி சொல்றார், படிப்போம். பிலிப்பியர் 2:21 மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். திருப்பி படிப்போம். மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளையே தேடுகிறார்கள். அப்போ கிறிஸ்துவ பிள்ளைகள் அப்படி தேடனா என்னது? தங்களுக்குரியதையே வாழ்க்கை தேடுது. இதுக்காக பிரேயர், ஜெபம், சத்தியம். தங்களுடைய வாழ்க்கைக்காக, தங்களுடைய வாழ்க்கை நலமா இருக்கணும், தங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், தங்களுடைய வாழ்க்கை, வீட்டு காரியங்கள், தங்களுடைய காரியங்கள், தங்களுக்காகவே பிரேயர், ஜெபம், சத்தியம். இதுக்காக வாழ்றோம். ஆண்டவர் சொல்ற, நீனு மற்றவருக்கு ஒன்றா வித்தியாசம். ஹல்லேலூயா. அடுத்த பரலோகத்துக்குரிய காரியம் என்னன்னு சிந்திச்சியா? பரலோக காரியத்துக்காக நீ கிறிஸ்துடைய விருப்பம் என்ன? உன் விருப்பத்தையே நினைக்கிறிய? அதுக்கு தான் இவ்வளோ அடிமைத்தனம். நம்ம சொன்னேன், ஒவ்வொரு காரியத்தையும் தங்களுடைய விருப்பத்துக்காக, தங்கள் வீட்டு காரியங்கள் ஏதாவது தடைப்படக்கூடாது தான் புறவினத்தாருடைய ஆலோசனையை கேட்டு இப்படி செயல்படுகிறார்கள். சத்தியத்துடைய ஆலோசனைகள் அல்ல, புறவினத்தாருடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுகிறவர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு. கிறிஸ்துடைய ஆலோசனை ஒருத்தவனும் கேட்க மாட்டான். சத்தியத்தை அறிவு, சத்தியம் விடுதலையாக்குன்னா யாராவது கேட்பாங்களா? ஆவியை பெற்ற பிள்ளைகள் மட்டும்தான் கேட்பாங்க. ஏங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குங்க, அங்கே போயிட்டு வந்தால் விடுதலை கிடைக்குங்க, அங்கே போகணுங்க, இங்கே போகணுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய, கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் மட்டும்தான் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் விடுதலையாக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனோ விடுதலைக்காக மனுஷன் பயந்து நடுங்கி அதன் மேல் பற்று கொண்டு அது பின்னால் ஓடுறான். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் எதற்கு அடிமையாகாதீங்க. சபைக்கு கூட அடிமையாகாதீங்க, பாஸ்டர் கூட அடிமையாகாதீங்க, போதகர்களுக்கு அடிமையாருங்க. இன்னைக்கு சாமியார் பிஷப்னு சொல்ல, யாருக்கு நீ அடிமையாகாத, சத்தியத்துக்கு மட்டும் அடிமையாரு. மதிக்கிறது வேற, அடிமையா இருக்கிறது. ஊழியக்காரனை பார்த்தோன்னா பயந்து நடுங்கெல்லாம் வாழணும் அவசியம் இல்லை. ரைசலோ சத்தியத்துக்காக வாழணும். சத்தியத்தை சொல்லுகிற மனுஷனோடு இணைந்து வேலை செய்யணும். பயந்து நடுங்கி ஏமாற்றக்கூடாது. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இந்த வாரத்தில். 2 பிள்ளைகள் காந்தி ஜெயந்தி 2ஆம் தேதி போரூர் பேங்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது பிள்ளை சொன்னிச்சுங்க, போரூர் பேங்க்கு போயிருக்காங்க அந்த 2 பிள்ளைங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஏதோ பேங்கில் போய் அந்த காசு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி பேங்கு இல்லையே, இன்றைக்கி பேங்க் இல்லையேப்பா. அப்படியா? அவன் பேங்க்கில் போகிறேன்னு சொன்னாங்க, இன்றைக்கி லீவ் ஆச்சு. அப்போ தான் அந்த 2 பிள்ளைகளும் ஆச்சரியப்படுதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ பிள்ளைகள், அதுவும் ஊழியக்கார பிள்ளைகள் பொய் சொல்லிட்டு போகுது. ஊழியக்காரோடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகளுடைய அப்பாவும் ஊழியக்காரர். ஒருத்தர் நல்லாவே தெரியும், இன்னொருத்தர் ஊழியம் செய்கிறார், சபை வச்சிருக்கிறார். ஊழியக்கார பிள்ளைகள் 2 பொய் சொல்லிட்டு போகுது, இன்னொரு பிள்ளைகள்கிட்ட பொய் சொல்லிட்டு போகுது. அப்போ பாருங்க, பொய் நாவிக்கு அடிமையாக இருக்காங்க. இன்னைக்கு பொய் அதிகமாக பேசுகிற ஜனங்கள் ஆயிட்டாங்க. நிறைய சொல்கிறாங்க, பொய் ஆவிக்கு நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. கேட்கறதுக்கெல்லாம் பொய். நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம். இப்போ கேட்குற ஜனங்களும் பொய்யை தூக்கி எரிஞ்சுபடி, யாருக்கும் பயப்பட வேண்டாம். அப்போ மனுஷனுக்கு பயப்படுறாங்க. மனுஷனுக்கு பயந்தவங்க, இப்போ நான் எல்லாத்தையும் சொன்னேன், தேவத்தூர் அநேகருக்கு பயந்துக்கிட்டு தான் பொய்யே சொல்கிறாங்க. அவங்களுக்கு பயந்ததுனால தான் அவங்கள்ட்ட பொய்யே சொல்கிறாங்க. யார்ட்டையோ பயந்து அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருக்காப்புல, அதனால தான் அவன்கிட்ட போய் பொய்யே சொல்கிறாங்க. ரைஸில் பொய் சொல்ல தேவையில்லை. பொய்யின் ஆவி இன்னைக்கு பொங்கி வடியுது.
அப்போ அதுக்கு அடிமை தானே. பரிசுத்தாவியன் எப்படி இருப்பார்? கூட இருக்கிறார் இல்லையா? பரிசுத்தாவியன் தெரியும் இல்லையா? அவர் பரிசுத்தமான ஆவியான் கூட இருக்கிறவர். அவர் ஒன்றும் தெரியாத அறியாதவரா? என் பிள்ளை பொய் சொல்லுது, எப்படி இருப்பாரு? சாத்தானுக்குரிய அடிமைகள் கிறிஸ்தவர்கள் நிறைய பொய் சொல்றார்கள். பொய் சொல்ல எத்தனோ பொய்கள். அப்ப 2 பேதுரு 2:19-20 படிப்போம். 2 பேதுரு 2:19-20 படிங்க. அவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கின்றன. ஆனால் தாங்களே அழிவுக்கு அடிமையாய் இருக்கின்றன. ஏனெனில் ஒவ்வொருவரும் தம்மை ஆட்கொண்டிருப்பவற்றிற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பணத்துக்கு அடிமையா இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுமா? நான் பிசாசுக்கு அடிமையாக இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுமா? நான் பொருளுக்கு மாம்சத்துக்கு அடிமையாக இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுமா? ஒருவர் மாம்சத்துக்கு அடிமையாக இருந்து கொண்டு வேற ஒருவருக்கு விடுதலை கொடுக்க முடியுமா? நீங்கள் பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு வேற எதுக்கு அடிமையாக முடியுமா? இப்படிப்பட்ட சாத்தாண்டிய காரியம், உலக காரியத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்து உலகத்துக்குரிய இன்னொருத்தருக்கு போய் விடுதலை கொடுக்க முடியுமா? மாம்சத்துக்கு அடிமையாக இருந்து இன்னும் மாம்சத்துக்குரிய போய் விடுதலை கொடுக்க முடியுமா? இந்த காரியங்கள், இந்த அநேக காரியங்களுக்கு அடிமையாக இருந்து கொண்டு இந்த காரியங்கள் அடிமையாக இருக்கிறவங்களுக்கு விடுதலை சொல்ல முடியுமா? விடுதலை சத்தியத்தை சொல்ல முடியுமா? பிரைஸ் சொல்ல எத்தனும் அடிமையாக இருக்கிறாங்க. நீங்கள் சிலையை வைக்காதீங்க, நம்ம ஒரு லக்கில் வீட்டில் போய் சொல்கிறீங்க. ஆனால் சிலையை வைக்காமல் வேற ஒன்றுக்கு வீட்டில் அடிமையாக இருந்து கொண்டு நீ சிலையை வைக்கான்னு சொல்கிறோமே, நமக்கு வேற ஒரு நம்பிக்கை வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை முதல்ல கவனித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கையிலேருந்து நம்ம விடுதலை ஆகியிருக்கோமா? இன்னைக்கு அநேகர் இந்த மாதிரி விடுதலைக்கு போய் மற்றவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. தாங்களே விடுதலை ஆகாமல் இருக்கிறாங்க. பேதுரு சொல்கிறார், ஊழியக்காரன் நானே விடுதலை ஆகாமல் உங்களுக்கு எதில் விடுதலை கொடுக்க முடியும்? கிறிஸ்தவ பிள்ளைகள் நீங்களே விடுதலை ஆகாமல் இன்னொரு கிறிஸ்தவனுக்கு எப்படி விடுதலை சொல்ல முடியும்? அப்படின்னு சொன்னார். அபியான் சொல்கிறார், இப்படிலாம் ஏமாத்தாரு, உங்களையும் இல்லை என்னையும் தான் ஏமாத்தாரு, நீங்களும் தான், மற்றவங்களும் நினைக்க வேண்டாம். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டு சொல்கிறார், நீ விடுதலை ஆகு. நீ எதுக்கு விடுதலை ஆகாமல் இருக்கிற? அதுதான் பரிசுத்தாவிட்ட கேளு. அதை கேளு. பரிசுத்தாவியானவர் உனக்கு சொல்லுவார். நம்ம அநேக நேரம் விடுதலை ஆகிறோம். உன்னால் விடுதலை ஆக முடியாது. அதுக்கு தான் என் பரிசுத்தாவியை கொடுக்குறேன். உன்னால் முடியாது. பரிசுத்தாவி வருவார். பரிசுத்தாவி வந்த ஒரு படம் சாத்தானி வரும். அது வரைக்கும் உன் மாம்சம் உனக்கு விடுதலை ஆக்கலை. அது வரைக்கும் உன் மாம்சம் தான் உன்னை நடத்திக்கிட்டு இருக்கு விடுதலை ஆக்காம. பரிசுத்த ஆவியான வந்த ஒரு படம் பிசாசு வருவான் சோதிக்க. இது வரைக்கும் நீ அடிமையாக இருந்தியப்பா, இப்போ பரிசுத்தாவி வந்தவுடன் நீ தெளிவாயிட்டியா? இயேசு கிறிஸ்துவ சோதிக்க வந்த அதே பிசாசு இன்னைக்கு நம்மளை சோதிக்க வருவான். பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு தான் நிறைய ஆலோசனை கொடுப்பான். இல்லை இது இப்படி உங்களுக்கு சொந்த ஆலோசனை வரும். பரிசுத்தாவியை பெறாததுக்கு முன்பாக மாம்ச அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்களுக்கு மற்றவர் வழியாக சாத்தான் ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி கொண்டிருந்தான் உங்களை சோதிக்காம. பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு அதே பிசாசு உங்கள் சிந்தையில் இயேசு கிறிஸ்துவை சோதித்தது போல உங்களை சோதிக்க குறிப்பிட்ட நாள் உங்கள் பின்னால் தெரியுமா? ஆவியிலே நீங்கள் ஜெபித்து ஜெயம் பெறணும். ஆவியிலே ஜெயித்து அந்த காரியத்தை அறியணும். ஆமென். நான் உங்களுக்கு சொன்னேன், டிவிக்கு அடிமையாக இருக்கிறாங்க அநேக கிறிஸ்தவர்கள். டிவிக்கு அடிமைன்னா நாடகத்துக்கு அடிமை. நாடகம் பார்க்காம இருக்க முடியல. ஒரு ஊழியக்காரர் ஒரு இதில் எழுதியிருக்கிறாரு, போகோ சேனல், இந்த கார்ட்டூன் சேனல் சொல்லி குழந்தைகளை பார்க்க வைக்கிறாங்க. அது சாத்தானால் உருவாக்கப்பட்டு சாத்தானை இப்படி செய்து குழந்தைகளுடைய மனதை பதியுது அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொல்கிறார். ஆமாம், அந்த உருவாக்குனதே சாத்தான் தானா. இந்த டிசைனு, இந்த உணர்வு இப்படிலாம் தயாரிக்கணும்னு சாத்தானே கொடுக்குறான். என் பிள்ளைகள் ரொம்ப சுட்டி பண்ணுறான், ரொம்ப அட்டகாசம் பண்ண, அந்த ஆவிகள் அவனுக்குள்ளே இருக்குதான், இந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்குதான். ஏன்னா அந்த பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டே அந்த ஆவிகள் அவர்களுக்குள்ளே வந்து அவர்கள் அப்படி சேட்டைகளை பண்ணுறார்களாம்.
இப்போ முன்காலத்தில் இருந்த பிள்ளைகள் அதெல்லாம் பார்க்கல. இப்போ இருக்கிற பிள்ளைங்க நிறைய பார்க்க அவங்க உணர்வில் பதியுது. குழந்தைகள் பாவமற்றவன்னு சொல்லுவான், சிறுவர்கள் பாவமற்ற. ஆனால் இன்றைக்கி அவங்க தான் நிறைய பார்த்து நிறைய தெரிஞ்சு நிறைய சேட்டை செய்கிறாங்க சிறுவர்கள் கூட. ஆமென். அவர்கள் அல்ல, அவர்களுக்குள்ள பாய்கிற ஆவி. ஆவியான்னு சொல்கிறா எதுக்கு அடிமைனா, குழந்தையிலேயே டிவிக்கு அடிமையாக இருக்குது. பெற்றோர்கள் நாடகத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கிச்சனில் வேலை செய்யும் போது டிவியில் பார்த்துக்கிட்டே கிச்சனில் வேலை செய்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க உலகத்தில். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் போய் அந்த வீட்டை உட்காந்தா கூட ஆஃப் பண்ணுறதில்ல, சத்தத்தை குறைச்சிட்டு கேட்குறாங்க. நான் அப்படி சில வீடுகளுக்கு போயிருக்கிறேன், சவுண்டை குறைச்சிட்டு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பல வீடுகளில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவர் வீடில் சொல்கிறேன், நிறைய கிறிஸ்தவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், பிசாசுக்கு அடிமை. நான் பல சொன்னேன், இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருந்தால் ஆவியான உங்களுக்கு சொல்லுவார், அவர்கிட்ட கேளுங்க. நான் கேட்கணும், நான் என்னப்பா அடிமையாக இருக்கிறேன், அதுதான் நான் கேட்கணும். நீங்கள் கேளுங்க, ஆவியான்கிட்ட கேளுங்க, என்ன அடிமையாக இருக்கிறேன் கேளுங்க. இதை கேட்டு நம்ம தெளிவாகும் போது அவர் பிரியமானவனே பிரியமானவனே சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை, அந்த சத்தத்தை நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். நம்ம பலவீனம் என்னன்னு கேட்கணுங்க. அந்த பலவீனத்தை கூட சாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஆவியாண்ட கேட்டு தெளிவாயிட்டோம்னா, ஆவியான் சொல்ல, என் பிரியமானவனே, என் பிரியமானவனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூவரும் ஒன்றாக அவனோடு அந்த மகனோடு மகளோடு இருப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 31:32 படிங்க. ஆதியாகமம் 31:32 வசனம் 33 வசனம் படிங்க. எங்கே நடக்கிற சம்பவம்னா, லாபானுடைய 2 மகள்கள், 2 வேலைக்காரிகள், யாக்கோபுடைய 4 மனைவிகள். இந்த 2வது மனைவி ராக்கேல். இந்த ராக்கேலுக்கு யோசேப்புன்ற ஒரே ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அவன் அங்கேருந்து யாக்கோபு லாபான் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வருகிறார். இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரும்பொழுது வருகிற வழியில் தான் அவங்க இந்த காரியம் நடக்குது. சில நாட்களில் அந்த லேயாள் அக்காகாரி கூட அப்பாவுடைய தெய்வத்தை வணங்கலை, யாக்கோபுடைய தெய்வத்தை தான் வணங்குறா. அந்த இன்னும் 2 வேலைக்காரி பெண்கள் கூட அந்த தெய்வத்தை வணங்கலை, ஏன்னா அது மேலே பற்று இல்லை. ஆனால் இந்த ராக்கேல் யாக்கோபுடைய தெய்வத்தை நம்பலன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு தெய்வம், சர்வவல்ல தெய்வமோ அது ஏதோ ஒரு தெய்வம், யாக்கோபின் தேவனாக இருக்கட்டும். ஆனால் எங்கள் அப்பாவுடைய தெய்வம் அதை விட பெருசு அப்படின்னு நாங்கள் அப்பா வீட்டிலேருந்து அந்த தெய்வ சிலையை தூக்கிட்டு வந்துட்டான், அந்த சுரூபத்தை தூக்கிட்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபு சொல்கிறாரு, உன்னுடைய தெய்வத்தை நான் வணங்குறவன் இல்லை, நான் வழிபடுகிறவன் இல்லை, அதுக்கு நான் அடிமையும் இல்லை. அப்படி ஆட்டியாக இருந்தால் அவன் சாகட்டும், நீ என்னவோ பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ தான் தொடர்ந்து படிப்போம். யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ, அவனை உயிரோட விட வேண்டாம், அவர்களை உயிரோட விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றார். ராகேல் அவைகளை திருடிக் கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. முதல்ல அவருக்கு சந்தேகம் பாருங்க, ராக்கேல் மேல அன்பு மகள், அதனால அவங்கள முதல்ல போய் டெஸ்ட் பண்ணல, சோதிக்கல. முதல்ல யாக்கோபு போய் கூடாரத்தை பார்க்குறாரு, அப்புறம் லேயாள், அப்புறம் வேலைக்காரி 2 பேருடைய கூடாரத்தை பார்த்துட்டு கடைசியில் தான் வருவார். பாருங்க, படிப்போம்.
பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனார். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரமெங்கும் தடவி பார்த்தோம், அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராதை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். மாதவளுக்கு அந்த வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி போதும். ஹல்லேலூயா. இப்ப நடந்தது பாத்தீங்களா? அவ வச்சு உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தெய்வத்து மேல அவ்வளவு நம்பிக்கை. அப்பா தெரியாம எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல, இந்த தெய்வம் வேணான்னு விட்டுருக்கலாம்ல. இன்னும் அந்த தெய்வத்து மேல விசுவாசம், நம்பிக்கை, அடிமைத்தனம். இந்த பொருள் அநேகருக்கு இந்த பொருள், இந்த கலரு, இந்த ட்ரெஸ்ஸு, இந்த இது போட்டா ஏதாவது நடக்கும். இந்த மோதிரம், இந்த கல் ஏதாவது போட்டால் ஏதாவது நடக்கும் அப்படின்னு தான் அநேகருக்கு நம்பிக்கை மாதிரி. இந்த ராக்கேலுக்கு இந்த சிலை இருந்தால் அப்பா வீட்டில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வாழ்க்கை நமக்கும் இருக்கும்னு நம்பிக்கையில் அந்த சிலையை தூக்கிட்டு வந்துட்டா. கொடுக்கறதுக்கு எண்ணம் இல்லை. யாக்கோபு சொன்னார், அப்படி அது தூக்கிட்டு வந்தவன் சாக கடவான், அப்படி அது கொண்டாந்தவன் சாக கடவான். வாக்குத்தத்தம் பண்ணார், உடன்படிக்கை பண்ணார். அதே மாதிரி அவங்க அப்பா அவங்க உடன்படிக்கை பண்ணார், என் பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் நீ பண்ணணும். ஹல்லேலூயா. ஆனால் அப்பேற்பட்ட அந்த பொருளை பிற்பாடு யாக்கோபுக்கு தெரியும். அவள் வைத்திருந்தார், அந்த பெண்ணு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவள் சாகிற வரைக்கும் வைத்திருந்தார். அப்போ பாருங்க, 35 ஆதியாகமம் 35:19 படிங்க. 19 மட்டும் படிங்க. ஆதியாகமம் 35:19 மட்டும் படிப்போம். ராக்கேல் மரித்து பெத்லகேம் என்னும் எபிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே, அடக்கம் பண்ணப்பட்டாள். ஹல்லேலூயா. அப்போ அந்த பெஞ்சமின் லாஸ்ட் பையன். இப்போ மற்ற பிள்ளைகளாக பிறக்கும் போது ஏன் அவங்க சுகமா இருந்தாங்க? ரத்தம் குடிக்கிற ஆவி இந்த பெண்ணுக்குள்ள இருந்தது. அந்த ஆவி சிலை வழியாக வந்தது. அந்த சிலையை நம்பி இருந்தா சர்வவல்ல தேவன் யாக்கோபு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்பல. அவளோ சிலையின் ஆவியை நம்பி இருந்தா அவங்களுக்கு சுகபரசமா அத்தனை 11 பிள்ளைகள் பிறந்திருந்தாங்க. இந்த 12வது மகன், இந்த 2வது பிள்ளையை பெற்றெடுக்கிற இந்த ராக்கேல் ரத்தம் குடிக்கிற ஆவியால் மரித்து போனாள். கேட்டா பிள்ளை பிறக்க முடியாமல் மரித்து போனாள். அவ அதுக்கு அடிமையா இருந்தா. அவ விட்டிருக்கலாம், தூக்கி எரிஞ்சிருக்கலாம். அந்த ஆவியை அவர் ரத்தத்தை குடிச்சு போடாது. எதன் மேல் நம்பிக்கை இருக்குதோ, எந்த சிலை மேல் நம்பிக்கை இருக்கிறோ, எந்தது மேல் நம்பிக்கை. அநேகர் சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்தவர் இல்லையா, நாங்கள் ஆண்டவரை தேடலையா, அவரை கும்பிடலையா, வீட்டில் ஏன் இப்படி காரியங்கள் நடக்குதுன்னு அநேக காரியங்கள் சொல்லுவாங்க. எந்த காரியம் உனக்கு நடக்கணும்னாலும் அந்த காரியத்துலையா நீ சாத்தானுக்கு அடிமையா இருந்திருக்கிற. அந்த சாத்தான் அந்த காரியத்தை உன் வீட்டை வச்சு அழிச்சிருக்குது. அந்த காரியம் உன் வீட்டில் அழியருக்கு வந்ததுக்கு முன்னால அந்த காரியத்தை கூட நீ சாத்தானை மகிமைப்படுத்தி இருக்கிற. அந்த காரியத்தை கூட நீ சாத்தானை மகிமைப்படுத்துறதுனால அந்த காரியம் உன் வீட்டுக்குள்ள பின்னால் அழிவா வந்திருக்கு. அதை கொண்டு சாத்தான் உன்னை அழிச்சான். பிரைஸ் அல்லாஹ். இப்போ சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்காம அவன் நம்மளை அழிக்கிறது இல்லை. அந்த விடுதலை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார். ஆவியார் எங்கு உண்டோ அங்கு விடுதலை, ஆவியார் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. எத்தனை அடிமைத்தனம் நான் உங்களுக்கு சொன்னேன், எத்தனை அடிமைத்தனம், ஒவ்வொரு அடிமைத்தனம். கலாத்தியர் 5:24 படிங்க. கலாத்தியர் அதிகாரம் 5:24 26 வரைக்கும் படிங்க.
கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வீண் பெருமை, வீண் புகழ்ச்சி, மற்றவங்க நம்மளை வந்து புகழ்ந்து பேசிட்டாலும் மயங்கிறாதீங்க. அது ஒரு சாத்தானுடைய ஆவி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, உங்க கண்ணும் நல்லா இருக்கு, உங்க நகை எங்க வாங்குனீங்க, உங்க ட்ரெஸ் எவ்வளோ நல்லா இருக்கு, மேட்சிங்காக போடுறீங்க, புகழ்வாங்க. இது ஒரு காலத்தில் நம்மளாம் மயங்கி இருக்கணும். நயமாக பேசுகிறாங்களாம், ரொம்ப அவங்கள புகழ்கிறாங்களாம். இந்த நயமான புகழ்ச்சியெல்லாம் ஏமாறாதீங்க, யாரையும் அப்படி புகழாதீங்க. அப்படி புகழ்கிற வேலையும் வேண்டாம், அப்படி புகழை பெற்றுக்கொள்ளவும் வேண்டாம். அது சாத்தானுடைய அடிமைத்தன புகழ்ச்சியை நீ விரும்புகிற. ரொம்ப அருமையாக மெசேஜ் கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த புகழ்ச்சியெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆண்டு சொன்னார், இந்த புகழ்ச்சியெல்லாம் வேண்டாம். ஒரு காலம் அப்படித்தான். இந்த வார்த்தையை உள்ளத்தை குத்தி மனம் மாறி இருக்குது. இந்த வார்த்தையை உள்ளத்தை மனம் மாறுகிறேன். ஆவியான எனக்கு பேசின அந்த வசனத்து வழியாக, அதான் உண்மையான சத்தியம், அதான் உண்மையான பெருமை. என்ன அருமையாக கொடுத்தாரு இந்த ஊழியக்கார், ரொம்ப அருமையாக கொடுத்தார். இந்த ஊழியக்கார் ரொம்ப அருமையாக கொடுத்தார். சகோதரர் ரொம்ப அருமையாக கொடுத்தார். வேண்டாம், அந்த பெருமைலாம் வேண்டாம். இந்த பெருமைக்கெல்லாம் புகழ்ச்சிக்கலாம் அப்படி நீங்களும் மயங்க வேண்டாம். பெருமையின் ஆவி நமக்கு, புகழ்ச்சியின் ஆவியெல்லாம் தேவையில்லை. யாராவது எப்படியாவது பரலோகத்துக்கு வந்து சேரணும், அங்கே சேரணும். ஏன்ட குறை கண்டா நீங்க சொல்லணும். உங்கள்கிட்ட குறை இருந்தால் தனியாகவும் சொல்லுவேன், பொதுவாக ஆவியான்னு சொல்றது வழியாக சொல்றேன். பிலிப்பியர் 3:17 படிக்க. பிலிப்பியர் 3:17. சகோதரரே 3:17 வரைக்கும் படிங்க. சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். மாதிரியாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று. நம்ம பாருங்க, நம்ம வேறு விதமா நடக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையா இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையா இருக்கும் போதெல்லாம் வேறு மாதிரி நடக்கிறோம். பவுல் அதான் சொல்றார். தொடர்ந்து படிப்போம். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கண்ணீரோடு சொல்லுகிறேன். இந்த மாதிரி ஜனங்களை பார்த்து உங்கள் சகோதரிகள், உங்க வீட்டார், உறவினர், நண்பர்கள் இந்த அடிமைத்தன வாழ்வை பார்த்து கிறிஸ்துவின் சிலுவைக்கு நீங்கள் அவர்களை பார்த்து கண்ணீரோட சொல்லணும். கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். நம்ம கண்ணீரோடு சொல்லணும். ஆமே. அந்த ஆவியை கேளுங்க. நான் ரொம்ப கல்லான ஆவி, யாருக்கும் சீக்கிரம் அழுவ மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஆனால் ஆவியில் இருக்கும்போது அழுதுருக்கிறேன், என்ன அதிகமாக கேட்குறேன். கண்ணீரோட சொல்லுவோம். அன்று சொல்கிறாரு, வேஷத்துக்காக இல்லை, அந்த பாரத்துக்காக, உண்மைக்காக கண்ணீரோடு சொல்லணும். மேடல் ஏறிட்டாப்புல கண்ணீர் வடிக்கிறேன், அந்த இடத்துல இருந்து கண்ணீர் வடிக்கிறனால வேஷம் போடுறதுக்கு இல்லை. ஒவ்வொரு வீட்டில் போய் ஒருத்தவங்களை பார்த்து கண்ணீர் வடித்து சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் எப்படி அடிமையாக இருக்கீங்க, பரலோகம் போக மாட்டேன். நம்ம அந்த பாரம் வேண்டும். சிலுவை பாரம், சிலுவை சுமக்கணும், நிந்திக்கப்படணும், அவமானப்படணும், ஏளனப்படுத்தப்படணும், உதவாங்கணும், நாம் அநேக கஷ்டப்படணும். போலிகாஃப் அப்படின்னு ஒருத்தவர், அவர் யோவான், அன்பு சீடர் யோவான், அப்போஸ்தலர் யோவான், அந்த சீஷருக்கு சீஷராக இருந்தவர் போலிகாஃப். 30 ஆண்டு அவர் அப்போஸ்தலர் யோவானோடு இருந்தவர். அப்போஸ்தலர் யோவான் கிபி 100 முடிந்திருப்பாடு. மேலும் 50 ஆண்டுகளுக்கு 55 ஆண்டுகள் அவர் சிமர்னா சபையில் ஊழியம் செய்தவர். போலிகாஃப் சிமர்னா சபையுடைய மூப்பர். கிபி 155 அவர் அக்கினியில் தூக்கி போடப்பட்டார். அக்கினியில் தூக்கி போட்ட அக்கினி நெருப்பு எரியலை. பிரைஸ் தி லார்ட். அவர் பிறப்பு கிபி 69.
முதல் வேதகாலம்ல பிறந்தார். 30 ஆண்டுக்கு மேலே யோவான் சீஷரோடு இருந்தவர். பயங்கர பல வல்லுன புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஆதி கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட செய்தியில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கிறார். போலிகாப் கிபி 155 ஆண்டனியூஸ் பியூஸ் என்ற மன்னன் அவன் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் போலிகாப்பை கொலை செய்ய அனுமதித்தான். ஆண்ட்ரியன் மன்னனுக்கு அடுத்து வருகிறான் ஆண்டோனியூஸ் பியூஸ்னு. அந்த மன்னன் கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான். எல்லா மன்னரும் கிறிஸ்தவரை கொலை செய்யும் போது அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த விலங்குகள். அப்போ போலிகாப் சொல்கிறார், அந்த ஜட்ஜிஸ் முன்னால் கொண்டாந்து நிறுத்திருக்கிறாங்க. கிறிஸ்தவன் இல்லை, நான் இல்லை போலிகாப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லா ஜட்ஜி விடுதலை கொடுத்துடலாம் நினச்சிட்டு இருக்கான். இவர் தான் போலிகாப்னு ஜட்ஜிக்கு தெரியும். கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாங்க. நீ ஏன் போலிகாப் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவரை விட்டுருக்கலாம். நீ தான் போலிகாஃபா? நீங்கள் தேடுற போலிகாப் நான் தான். சிலையை கும்பிடுப்பா, இந்த பண்டி அடித்து சாப்பிடுப்பா, விக்கிர ஆராதனை நெய் எடுத்து தூவம் வாருப்பா. இந்தியாவில் இல்லை, இது துருக்கி நாட்டு ஆசியா சிறுமனா சபையில் 100 வருஷம் இருக்க சுமர்னா சபை பக்கத்தில் இந்து தேசங்கள். அதெல்லாம் இந்து தேசங்கள் ஆராதி பண்ண சொல்லுறது. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். கிறிஸ்துவுக்காக நீ இறக்கிறதுக்கு ரெடியா? நான் 84 வருஷம் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்திருக்கிறேன். இப்போ நான் அவரை மறுதளிக்க மாட்டேன்யா, அவருக்காக சாக ரெடி. ஹல்லேலூயா. போலிகாப் நெருப்பில் தூக்கி போடப்பட்டார். ஆனால் நெருப்பு வேகலை. போர் சேவகன் பார்க்குறான், வாளில் குத்தி கொலை செய்கிறான். நெருப்பு வேகலை. படைப்புகள் ஒன்று செய்யலை. மனுஷன்தான் தேவ பிள்ளைகளுக்கு தீமை செய்வான். எந்த இயற்கையும் தீமை செய்யாது. ஆமாம். எதற்கு அஞ்ச வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். எதுவும் ஒரு தீமை செய்யாது. மனுஷன் மட்டும்தான் தீமை செய்வான். செய்துட்டு போகிறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் 151 அவர் 55 இறக்கிறார். கிபி 155 51 54 வரைக்கும் அந்த போலிகிராஃபுடைய காலத்தில். அப்போலோ தெய்வத்துக்கு ரோமில் அநேகரை கொள்கிறாங்க. ஏன்னா ரோமில் பயங்கர கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோயை எதுக்கு வந்திருக்குன்னா, அப்போலோ என்ற தெய்வத்துக்கு கிறிஸ்தவர்களை பலியிட்டால் அந்த கொள்ளை நோய் போயிடும்னு அங்கே இருக்கிற புறவினத்தார்கள் சொல்லி நிறைய கிறிஸ்தவர்களை கொலை பண்ணாங்க. அப்போலோ தெய்வத்துக்கு, ஏன்னா கொள்ளை நோய் போகிறதுக்கா. பிரைஸ் எல்லாம். அப்போ அநேக ஜனங்கள் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா? எங்களை கொலை செய்யுங்க, எங்கள் தேவனுக்காக நாங்கள் மறுதளிக்க மாட்டோம், நாங்கள் சாக ரெடி வந்து முன்னால் நிற்கிறாங்க. ஓடி ஒளியில் வந்து நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது இன்னைக்கு சாவுக்கு பயப்படுற, எதுக்கோ பயந்துட்டு. ஆதி கிறிஸ்தவ சாவுக்கு கூட பயப்படலை, எதுக்கோ பயந்துக்கிட்டு இருக்கான். என்னென்னதுக்கோ பயந்துக்கிட்டு, அதுக்கு நடிச்சுக்கிட்டு, அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு, தம்பிக்கு பயந்துக்கிட்டு, அக்காவுக்கு பயந்துட்டு, கணவனுக்கு பயந்துட்டு, மனைவிக்கு பயந்துக்கிட்டு சாவருக்கு ரெடி ஆகணும். கிறிஸ்துவுக்காக எந்த சொல்றதுக்கும் பயப்படக்கூடாது. உறவினருக்கு பயந்துக்கிட்டு, பணத்துக்கு பயந்துக்கிட்டு, அது சொத்துக்கு பயந்துக்கிட்டு, எதுக்கோ பயந்துக்கிட்டு தர்ற கிறிஸ்தவங்க நீங்கள். அதுக்காகவே வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு தர்றோம். ஆவியான சொல்றார், இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம், நீ பரலோகத்துக்கு வர மாட்ட, உனக்கு நித்திய இலைப்பாற்றிய வீடு உனக்கு கிடைக்காம போகலாம். பரிசுகள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் யாகவே தேவோ எகோவா தேவன், நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் அந்த யாவே எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார், நீ பாவத்துக்கு அடிமை. எத்தனை பாவம் நம்மகிட்ட இருக்குது பாருங்க. நம்ம ஆவியில் வளர்ந்தா அந்த முழு வளர்ச்சி எங்கே தெரியுமா இருக்குது? சாவுக்கும் பயப்பட மாட்டோம். ஆமென். யாருக்கும் பயப்பட மாட்டோம். உதைக்கும் அடிக்கும் பயப்பட மாட்டோம். எவனுக்கும் பயப்பட மாட்டோம். கணவனுக்கும் பயப்பட வேணாம், மனைவிக்கும் பயப்பட வேணாம். உலக காரியத்தில் கணவன் மனைவியோட ஒத்து போகணும், மனைவி கணவன் காரியத்துக்கு ஒத்து போகணும். தேவன் காரியத்தில் யாருக்கு ஒத்து போகணும் அவசியம் இல்லை. கணவனுக்கு ஒத்து போகணும் அவசியம் இல்லை, மனைவிக்கு ஒத்து போகணும் அவசியம் இல்லை, பிள்ளைக்கு ஒத்து போகணும் அவசியம் இல்லை. கொல்லப்பட்டாலும் ரெடியாக இருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் ஆண்டவர் கேட்குறாரு. என்னத்துக்கு ஒத்து போகிறது?
தேவ ஆவியானவருக்கு ரோதமாக கூட இருக்கிற உள்ள இருக்கிற ஆவியானவருக்கு பக்கத்தில் இருக்க கணவனோ மனைவியோ பிள்ளையோ தேவையில்லை. உள்ள இருக்கிற ஆவியானவர் தான் தேவை. அவர் தான் அப்பா, அவர் தான் துணைவன், அவர் தான் எல்லாமே இருக்கிறார். அவர் உள்ள இருக்கிறார், இவங்க வெளியே இருக்கிறான். வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏன் பயப்படுற? வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏன் பயந்து வாழ்ற? அல்லேலூயா. ஆனால் உலக காரியத்தை அநேக மனைவிக்கு மறைச்சிட்டு செய்கிறது, கணவனுக்கு மறைச்சிட்டு செய்கிறது, பிள்ளைகளுக்கு மறைச்சிட்டு செய்கிறது, சொந்த பந்தத்துக்கு பொய்ய சொல்லிட்டு செய்கிறது. இந்த உலக காரியத்தில் நீ எல்லாருக்கும் பயப்படாமல் அதுக்கு பயந்துக்கிட்டு தர்ற. கடவுள் காரியத்தில் மட்டும் ஐயோ அவங்களுக்கு இப்படி செய்யலைன்னா இவங்களுக்கு இப்படி செய்யலைன்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஏன் காரியத்தில் மட்டும் நீ அதுக்கு அடிமையாக இருக்கிற? பிரைஸ் எல்லாம் தோலிக்கா போல தெர்த்துலியன் போல நான் ஏற்கனவே பலர் சொல்லியிருக்கிறேன். அவங்க மாதிரி நம்ம விசுவாசம் இல்லை. அப்படிப்பட்ட துணிச்சல் உள்ள ஆவியை கேட்குறேன். எல்லா ஊழியக்கார போதிக்கணும் போல நான் போதிக்கல. என்னை யாரும் பெருமைப்படுத்துறதுக்காக நான் போதிக்க விரும்பலை. இந்த சத்தியம் உள்ள குத்தப்பட்டு 3000 பேர் மாறின அப்போஸ்தலர் வாழ்க்கை போல அநேகர் கேட்குறவங்க மாறி பரலோகம் போகட்டும், பரலோகத்துக்காக வாழட்டும், பரலோகத்துக்காக ஊழியம் செய்யட்டும். பரலோக வாழ்வு நமக்கு தேவை. எலும்பு நிற்போம். ஆமென். சிலுவையை கொண்டு கண்ணீரோடு வடிக்கிறான் பவுல் சொன்னார். கண்ணீர் வடிக்கிறார் ஊழியம் செய்து. அப்படி ஊழியத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். கலாத்தியர் 6:4 படிங்க, வசனத்தை படிப்போம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். தன் சுய கிரிகைகளை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது அவன் தன் கிரிகைகளை சோதித்து பார்க்க கடவான். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஹல்லேலூயா. திருப்பி படிப்போம். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் பார்க்கிற போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் பரிசுத்தாவியை கேட்டு என்னுடைய பிரியமான வாழ்வு அவருக்கு பிரியமா இருக்குதா? ஆவியானவரே உமக்கு பிரியமா இருக்குதா? நான் செய்கிற காரியம் பிரியமா இருக்கா? இன்றைய காரியம் உமக்கு பிரியமா இருக்கா? இந்த செயல் உமக்கு பிரியமா இருக்கா? இப்படிப்பட்ட செயல் நான் செய்ய போறேன்னு அது உமக்கு பிரியமா இருக்கா அப்படின்னு அவருக்கு பிரியமா இருக்குதா இல்லையான்னு அறிந்து செய்யும் போது நாம் எதற்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். ஆமென். நாம் எதற்குமே அடிமையாக இருக்க மாட்டோம். இதை சொல்லுங்க. நீங்கள் பயந்தவர்களாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. ஆனால் அநேகர் பயந்த சுவாபம் இருக்கு. உங்களை தான் ஆண்டவர் எழுப்புகிறார். பயப்படாத, பயந்து பேசாத, உண்மையே சொல்லு, தேவனை பற்றி சொல்லு. ஹல்லேலூயா. கொல்லப்பட்டாலும் நீ துணிச்சலாயிரு. பிரதர் நீ அடிச்சுட்டாங்க பிரதர், நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்ல பிரதர், குத்திவிட்டாங்க பிரதர், திட்டுறாங்க பிரதர் அப்படிலாம் சொல்லி அழுவாதீங்க. சந்தோஷப்பட்டுட்டு எல்லா காரியம் எனக்கு நல்லா பரிசு கொடுத்தாங்க, பரலோகத்தை சொத்து சேர்த்துருன்னு சொல்லுங்க. இப்படி அழுகிற வேலைலாம் வேண்டான்றாரு. பிசாசு சோதிக்குது, அது சோதிக்குது, எதோ அடிமையாக இருக்குது, எதற்கோ நீ பயந்துக்கிட்டு, எதோ நீ ஆட்சி செய்துக்கிட்டு நீனும் அடிமைத்தனத்தில் ஒருத்தருக்கு விடுதலை ஆகணும். அடிமைத்தனம் நீ நினைக்காத. முதல் அடிமைத்தனம் என்னன்னு கேட்டு பார்த்து நீ விடுதலையாகி மற்றவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வழி உண்டாக ஆர்வமாய் கண்ணீரோடு ஜெபித்து கண்ணீரோடு பேசு. ஆமென். யுத்தம் செய்ய புறப்படுவோ, நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோ. ஆகாயத்திலே அலைகின்றான், சாத்தான் படையோடு திரிகின்றான். ஆகாயத்திலே அலைகின்றான், சாத்தான் படையோடு திரிகின்றான். ஏசப்பா இல்லாத உள்ளத்தில் குடியிருப்பான். ஏசப்பா இல்லாத உள்ளத்தில் குடியிருப்பான். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால்,
இயேசுவி நாமத்தினார், இயேசுவி இரத்தத்தினார். சாத்தானே தீயோனே உன்னை கட்டி தள்ளுகிறேன். சாத்தானே தீயோனே உன்னை கட்டி தள்ளுகிறேன். யுத்தம் செய்ய புறப்படுவோ, நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோ, யுத்தம் செய்ய புறப்படுவோ, நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோ. பலவீனங்கள் என்னவென்று சாத்தான் தெளிவாய் அறிந்திருப்பான். உன் பலவீனங்கள் என்னவென்று சாத்தான் தெளிவாய் அறிந்திருப்பான். அப்பலவீனத்தில் நீ விழுந்து போக உன் சிந்தையை ஈர்த்து கொள்வான். அப்பலவீனத்தில் நீ விழுந்து போக உன் வாழ்வையை ஈர்த்து கொள்வான். இயேசுவே நாமத்தினார், இயேசுவே இரத்தத்தினார், இயேசுவே நாமத்தினார், இயேசுவே இரத்தத்தினார். சாத்தானே தீயோனே உன்னை கட்டி எரிக்கின்றேன்.